தூத்துக்குடியில் வேலைக்கு செல்லாமல் மது அருந்திவிட்டு அனைவரிடமும் தகராறில் ஈடுபட்டு வந்த மகனை பெற்ற தந்தையே மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரித்து கொலை செய்துள்ளார். மகனை கொன்றுவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தவர் போலீசில் அளித்த வாக்குமூலம் என்ன? மதுபோதையில் தாய் தந்தையை சித்திரவதை செய்து வந்த மகன், சொல்லியும் திருந்தாததால் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்த தந்தை, மகனை கொன்றதாக போலீசில் சரணடைந்தவர் மீது காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? தூத்துக்குடி மாவட்டம் மடத்தூர் பகுதியைச் சேர்ந்த தாளமுத்து அவரது மனைவி மற்றும் மகன் அருள்ராஜுடன் ஒன்றாக வசித்து வந்தார். டிரைவராக வேலை பார்த்து வந்த அருள்ராஜ் ஊதாரியாக சுற்றித் திரிந்ததுடன் தினமும் மதுபோதையில் வீட்டில் தகராறு செய்வதுடன் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுடன் சண்டை போட்டு வம்பிழுத்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மதுபோதையில் தனது தாய் மற்றும் தந்தையை தாக்கி துன்புறுத்தி வந்ததாகவும், விடுமுறைக்கு தாய் வீட்டுக்கு வந்த தங்கை குழந்தையை கொன்று விடுவதாகவும் மிரட்டி வந்துள்ளார். பெற்ற மகனின் இந்த ஆக்ரோஷ புத்தியால் தாளமுத்துவும் அவரது மனைவியும் கடும் மன உளைச்சலில் இருந்து வந்தனர். சம்பவத்தன்று இரவு வழக்கம் போல தலைக்கேறிய மதுபோதையில் வீட்டிற்கு வந்தவர் தந்தை தாளமுத்து மற்றும் தாயுடன் தகராறு செய்துள்ளார். உறங்க விடாமல் இரவில் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் மகனை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டிவிட்டு தாளமுத்து அமைதியாக படுத்துள்ளார். அப்போது மதுபோதையில் வீட்டின் முன்பு மட்டையான அருள்ராஜ் உளறிக்கொண்டே தகாத வார்த்தைகளால் தந்தையை திட்டிக் கொண்டிருந்தார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த தாளமுத்து கதவை திறந்து சுயநினைவு இல்லாமல் கிடந்த மகன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துள்ளார். அதில் தீயில் கருகி அருள்ராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் மகனை கொலை செய்து விட்டதாக கூறி சிப்காட் காவல் நிலையத்தில் தாளமுத்து சரணடைந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த சிப்காட் காவல்துறையினர் எரிந்த நிலையில் இருந்த அருள்ராஜ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை தொடர்பாக சரணடைந்த தாளமுத்துவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.